सत्संगत्वे निस्संगत्वं निस्संगत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरा. ஆச்சாரிய பாதைகி கிருத சிவானந்த லஹரி எனக்கூடிய பக்தி கிரந்தத்தை பார்த்துட்டு இருக்கோம். இந்த பக்தியானது மன நிம்மதியை கொடுக்கக்கூடியதான ஒரு விஷயம் உலகத்துல இருக்குன்னா அது அந்த பக்தி தான். இதெல்லாம் டெம்பரரியா கொஞ்ச நேரத்துக்கு வேணா ஆசையெல்லாம் ஒரு நிறைவேறினோட டெம்பரரி வரும். ஆனா பர்மனண்டா பீஸ் ஆஃப் மைண்ட் எத்தனையோ கவலைகளுக்கு நடுவுல ஒரு மனதானது நிம்மதியாக இருக்கணுமேனால் இறை பக்தி தான் ரொம்ப முக்கியமாக இருக்கு இல்லையா. அதற்கு பிறகு சாஸ்திரம் இருக்கு, அது விஷயம் வேற. ஆனா அந்த பக்தியினாலதான் இது உண்டாகும். அதனால இதுக்குதான் பிராதானியம் கொடுக்கணும். கவலை போகணும், சம்சாரத்துல இருக்கக்கூடிய கவலை போகணும்னா பக்தி. பக்தியை பற்றி சொல்லும் பொழுது பகவத்கீதையில ஆர்த்தி, ஜிக்யாசு, அர்த்தார்த்தி, ஞானி அப்படின்னு புண்ணியவாளுக்கு தான் இந்த பக்தி வரும்னு சொன்னதோட நிறுத்தாம எல்லாம் சுகிருதி நோஜனாகான்னு சொல்லிட்டார். இவர்கள்லாம் யாரு? ஆர்த்த பக்தி. எல்லாரும் பக்தி பண்றார்கள். எதுக்காக? கவலை போகணும்ன்றதுதான் சாதாரணமா பக்தி பண்றவன். அதற்கு பிறகு இறைவனை பக்தி பண்ண பண்ண இறைவனை பற்றி அறியக்கூடிய ஒரு ஆவல் ஏற்படுகிறது. இறைவனை அறியணும் அப்படின்னு ஒரு இல்லையா. அந்த சிவபுராணங்கள், சிவனுடைய கதைகள், திருவிளையாடல்கள் எல்லாம் கேட்க கேட்க ஒரு ஆனந்த பெருக்கு ஏற்படுகிறது. அதனால அவன் ஜிக்யாசு பக்தி பண்ணுகிறார்கள் சில பேர். அவளுக்கு அதுல இன்ட்ரெஸ்ட். இன்னும் சில பேர் இருக்காங்க, அவளுக்கு எல்லாம் அர்த்தார்த்தி. செல்வம் வேணும், கல்வி செல்வம் வேணும், குழந்தை செல்வம் வேணும், பணம் காசு வேணும் இல்லையா, மன நிம்மதி வேண்டும், இப்படி கவலை மேல கவலை வருது அப்படின்னு பக்தி பண்றவர்கள் இருக்கா. அவர்களும் புண்ணியம் செய்தவர்கள் தான் இல்லைன்னு. அதுக்கப்புறம் எதை அடைவதற்காக பக்தி பண்ணுபவர்கள் இவர்கள் எல்லாம். அவர்கள் எதை அடைவதற்காக பண்றார்கள்? பகவானையே அடைய வேண்டும் என்று பக்தி பண்ணக்கூடியவர்கள் ஞானிகள். அவர்களுக்கெல்லாம் பக்தின்றது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இல்லை, அது அவளுக்கு வே ஆஃப் லைஃப் போயிடுது. பக்தின்றது வே ஆஃப் லைஃப். பக்தியானது ஒரு பொருளை கவலையை போக்கணும்ன்றதுக்கோ, உன்னை அறியணும் என்பதற்கோ, ஒரு காசு வேணும் என்பதற்கோ இல்லை. அது அப்படியே நிஷ்காமியமாக அந்த பக்தி அவரையே அடையணும். இப்படி இருக்கக்கூடியவர்கள் ஞானி அப்படின்னு சொல்லிட்டார். பக்தி கிரந்தங்கள் நிறைய இருக்கு நமக்கு இல்லையா. சாண்டல்ய பக்தி சூத்திரம், நாரத பக்தி சூத்திரம் அப்படிலாம் இருக்கு. அதுல பக்தி அப்படின்னா என்னன்றது முதல்ல நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டியதாக இருக்கு. பக்தின்னா ஸ்வஸ்வரூப அனுசந்தானம் உத்தமமான பக்தி, நிஷ்காம பக்தி ஆனது எப்படி இருக்கணும் அப்படின்னாக்க, தன்னுடைய சொரூபத்தையே அனுசந்தானம் பண்ணக்கூடியது எதோ அதுதான் பக்தி அப்படின்னு ஆச்சாரியார் விவேக சூடாமணியில தீர்மானம் பண்றார். அதே மாதிரி நாரத பக்தி சூத்திரத்துல அவர் என்ன சொல்றார்? குணரஹிதம் காமனாரஹிதம் பிரதிக்ஷண வர்த்தமானம் அவிச்சின்னம் சூக்ஷ்மதரம் அனுபவ ரூபம் தத்ப்ராப்ய ததேவ அவலோகயதி ததேவ ஸ்ருணோதி ததேவ சிந்தயதி. இப்படித்தான் உத்தமமான பக்தி இருக்கணும் அப்படின்னா நாரத பக்தி சூத்திரத்துல அவர் சொல்றார். இந்த பக்தியானது குணரகிதமாக இருக்கும். முக்குணங்களுக்கு அப்பாற்பட்ட பக்தி, சத்துவகுணம், ரஜோகுணம் இதெல்லாம் தாண்டின ஒரு பக்தி தான் உத்தமமான பக்தி. அது மாத்திரம் இல்ல, காமனா ரஹிதம், எந்த ஒரு ஆசையும் கிடையாது. அந்த ஞானியினுடைய பக்திக்கு ஆசையே கிடையாது. பக்தி ஃபார் பக்தி ஸ்டேட். இப்படி காமனா ரஹிதம். பிரதிக்ஷணம் வர்த்தமானம். இப்படி பண்ண ஆரம்பிச்சுட்டானா இந்த சகாம பக்தியில இருந்து நிஷ்காம பக்திக்கு நம்மள ஐஷன் போறார் ஆச்சாரியார் சிவானந்த லஹரி. இந்த நிஷ்காமையான ஒரு பக்தி வந்துச்சுன்னா அது பிரதிக்ஷணம் வர்த்தமானம். அது இடைவிடாது நம்மளையே அது ஆட்கொள்கிறது. ஒவ்வொரு வினாடியும் அது வளர்ந்துட்டே இருக்க வர்த்தமானமா. அது மாத்திரம் இல்ல, அவிச்சின்னமாக இருக்கிறது. இடைவிடாத தொடர்போட அது இருந்து கொண்டே இருக்கிறது. அது மாத்திரம்
மாத்திரம் இல்ல, அது ரொம்ப சூக்ஷ்மம். அது இன்னொருத்தருக்கு புரிய வைக்கிறதுன்றது ரொம்ப நுட்பமான ஒரு விஷயம். அது அவளுக்கு தெரியும், பக்தர்களுக்கு தான் அவளுக்கும் அந்த பர்சனல் காடுக்கும் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் தெரியும். அது மாத்திரம் இல்ல, அது அனுபவ ரூபமாக இருக்கக்கூடியது. அனுபவத்தினால அவளால உணரப்படுகிறது. ததேவ அவலோகயதி இல்லையா, அதையே அவர்கள் காண்கிறார்கள். ததேவ சுனோத்தி, அதையே கேட்கணும், அந்த பக்தி கிரந்தத்தை கேட்கணும்னு ஒரு ஆசை இல்லையா. இந்த பாகவதம் பிரியாலாம் பாத்தீங்கன்னா அவெல்லாம் எப்படி இருக்காங்க, அவளுக்கு பாகவதம் ஒண்ணு போதும், அவளுக்கு இந்த பக்தியிலேயே தலைத்து கொண்டே இருப்பார்கள். கிருஷ்ண பக்தியிலேயே அதையே சுனோத்தி ததேவ சிந்தையதி, எப்ப பார்த்தாலும் அந்த கிருஷ்ண பக்தி கிருஷ்ணனை பத்தி சிந்தனையே இருக்கிறதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா. எப்படி பஜனை பாகவத பக்தி அப்படி இருந்து கொண்டு இருக்கக்கூடியதுதான் பக்தி அப்படின்னு நாரதர் சொன்னார் இல்லையா. இப்ப ஆச்சாரியார் எப்படி சொல்றாருன்னு பார்ப்போம். இதே விஷயங்கள் தான். ஏன்னா சாஸ்திரத்துல இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் மாத்தி எல்லாம் சொல்ல முடியாது. வேற ஆங்கிள் அவர் சொன்னார்னா இவர் ஒரு ஆங்கிள் சொல்ல போறார். அதுக்கு ஒரு 6 எக்ஸாம்பிளோட நமக்கு சொல்லணும் அப்படின்னு ஆரம்பிக்கிறார் ரொம்ப ஆச்சாரியார். ரொம்ப இந்த 61வது ஸ்லோகம் இருக்க ரொம்ப வசத்தியான ஸ்லோகமாக கருதப்படுகிறது. சிவானந்த லஹரி. சிவானந்த லஹரி படிச்சியா அப்படின்னு கேட்டா உடனே இந்த ஸ்லோகத்தை சொல்லணும் இல்லையா. அந்த மாதிரி ஒரு ஸ்லோகம் இருக்கு. அதுதான் இந்த 61. போன தடவை ரொம்ப அழகா சொன்னார். வாழ்க்கையில ஆபத்திலேருந்து காப்பாற்றப்பட வேண்டியவர்களுக்கு காப்பாற்றவர்களும் இருக்காங்க. அவளை நோக்கிதானே போவாங்க கஷ்டத்துல இருக்கக்கூடியவர்கள். அதே மாதிரி நல்லா தத்தளித்து நீர்ல போய் இழுத்துன்னு போறான்னாக்கா அவன் கரை சேர்றதுக்காக தப்பிக்கிறதுக்கு தான் ஆசைப்படுவான். ரொம்ப களைச்சு போன ஒரு வழிபோக்கம் இருக்கான் இல்லையா. ரொம்ப வெயில் அடிக்கிறது, அப்பாடான்னு அவன் மரத்தை நிழலை நோக்கி போறான் இல்லையா. மழையில நனைஞ்சிட்டு ஒருத்தவன் அப்பா குளிர்றது அப்படியே அவன் என்ன பண்ணுவான், அப்படா எப்படா வீட்டுக்கு போய் சேருவான்னு ஓடுறான் அவன். அப்ப போய் சேர்ந்தாதான் மனசு நிம்மதி. அதே மாதிரி ரொம்ப பசியா இருக்கான் ஒருத்தன், ரொம்ப தூரம் நடந்து வரான், யாராவது ஒரு கிரகஸ்தன் நமக்கு சாப்பாடு போடுவானா அப்படின்னு அப்படியே களைஞ்சி போய் அதை நாடி போறான் இல்லையா. இப்படி அதே மாதிரி ரொம்ப ஏழையா இருக்கவன், கல்யாணம் பண்ணணும் பொண்ணுக்கு இல்லையா, ரொம்ப கஷ்டமான ஜீவனமா இருக்கு அப்படின்னா அவன் யாரும் எதிர்பார்க்கறான், ஒரு ஜமீன்தார் யாராவது ஹெல்ப் பண்ணுவாரா அப்படின்னு போய் சொல்லி ஊர்ல யாராவது பெரிய மனுஷன் ஹெல்ப் பண்ணுவாரா அப்படின்னு இருப்பான் இல்லையா. இப்படி எல்லாம் இருக்கக்கூடியல. அதே மாதிரி ராத்திரில இருக்கக்கூடியவன் ஐயோ ஒண்ணுமே தெரியலையே, எப்படி ரோட்ல போறது அப்படின்னு நினைக்கிறேன், எங்கேயாவது ஒரு வெளிச்சம் தெரியாதா அங்க போலாமா அப்படின்னு நாடுறான். பனியில நடுக்கிறவன் அப்பா எங்கேயாவது ஒரு இடத்துல போய் ஒழிஞ்சு அந்த பனியில இருந்து தப்பிக்கலாமான்னு. இப்படி ஆபத்தில இருந்து விடுபட விரும்புபவர்கள் எல்லாம் நம்ம என்ன பண்றோம், இந்த பயத்திலிருந்து விடுபட வேண்டுமே ஆனால் பகவானுடைய சரணாரவிந்தத்தை பிடித்து கொள்ளணும் அப்படின்னு போன தடவை இந்த பக்தியை பத்தி ரொம்ப அழகா பேசினார். இப்போ அந்த பக்தியானது என்ன லட்சணம் சொல்லுங்க சார், பக்தின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு பதில் சொல்றதுக்காக பக்தியினுடைய ஸ்வரூபம் என்ன இல்லையா அப்படின்னு டெபினிஷன் என்ன அப்படின்னு கேட்டா பக்தி என்றால் என்ன அப்படின்னு ஒரு டெபினிஷன் கொடுக்கிறார். அங்கோலம் நிஜ பீஜ சந்ததிஹி அயஸ்காந்தோபலம் சூச்சிகா சாத்வி நைஜ விபும் லதா க்ஷிதிருஹம் சிந்து சரித்வல்லபம் प्राप्नोति इह यथा तथा पशुपतेः पादारविन्दद्वयम् चेतो वृत्तिरुपेत्य तिष्ठति सदा सा भक्तिः इति उच्यते. பக்தினா என்ன அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளோட சொல்றாரு. எப்படி சொல்றாரு, அங்கோலம் நிஜ பீஜ சந்ததிஹி அப்படின்னாரு. அங்கோலம் அப்படின்னா அழிஞ்சில் மரம் ரொம்ப ஃபேமஸ். அது எங்க இருக்கு அப்படின்னா இந்த குன்னூர் எல்லாம் இருக்கு. இங்க நம்ம ஊர்ல எங்க இருக்கு அப்படின்னாக்க நான் பார்த்த வரைக்கும் இந்த சிங்கப்பெருமாள் கோவில்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, இந்த செங்கல்பட்டுக்கு முன்னாடி. அங்க ஒரு நரசிம்ம பெருமாள் கோவில் இருக்கு. அழகான கோவில், ஒரு சின்ன குன்றுல அந்த கோவில் இருக்கும். அந்த குன்று அதை பிரதட்சணம் பண்ணும் பொழுது ஒரு போர்டே போட்டு வச்சிருக்காங்க, அழிஞ்சல் மரம் அப்படின்னு. ரொம்ப அழகா இருக்கும் அந்த மலைக்கு நடுவுல அந்த அழிஞ்சல் மரம். அந்த அழிஞ்சல் மரத்துக்கு என்ன விசேஷம் அப்படின்னா அதனுடைய பீஜங்கள்லயே பழங்கள்லாம் கீழே சதம்
சேர்ந்த உடனே அதனுடைய விதைகள்லாம் அப்படியே சதனம். அதெல்லாம் என்ன பண்ணும், சில நிமித்தங்கள்ல இடி இடிச்சுது, நல்ல மழை பெய்யுது, அந்த மாதிரி தருணங்கள்ல அது என்ன பண்றது, அந்த வேரோட போய் சேர்ந்து அந்த வேரை அது இழுத்துடும். அது வேர்ல போய் தனியா ஒட்டிட்டு அப்படியே இருக்காது. அந்த வேருக்கு அந்த ஒரு சாமர்த்தியம் இருக்கு, அதை இழுத்துன்றோம். அதே மாதிரிதான் இது எதுக்காக இந்த விஷயத்தை சொல்றார் அப்படின்னா, இந்த பகவான், இந்த உலகத்தை படைத்த அந்த பகவான் இருக்காரு இல்லையா, அவரை அறிய எதோவா இமானி பூதானி ஜாயந்தே ஏன ஜாத்தானி ஜீவந்தி எத்ரயம் அபிசம்பிசந்தி தத் விஜிஜாசஸ்வ அப்படின்னு, அந்த எந்த பிரம்மத்திலிருந்து எல்லாம் சிருஷ்டி வந்ததோ, எந்த பிரம்மத்தினால காப்பாற்றப்படுகிறதோ, எந்த சிவன்னால இது எல்லாம் சிவன்ல லயமாயிருதோ, அந்த சிவன்லயே போய் லயமா இருந்தோ இல்லையோ இல்லையா, அந்த அழிஞ்சல்மா. அந்த மாதிரி நம்மளுடைய சேத்தோ விருத்தி, நம்மளுடைய சேத்தோ விருத்தி எப்பொழுதும் அந்த பகவானுடைய பாதார விந்தத்தையே நாட வேண்டும். அந்த ஐந்தில் மரமானது எப்படி அந்த வேரோட போய் சேர்ந்து பழுத்து எவ்வளோ விஷயங்கள்லாம் நடந்தா கூட திருப்பி அதனுடைய ஒரிஜினல் இடத்துக்கே போறது பாருங்க. நமக்கெல்லாம் இவ்வளவு கொடுத்த இந்த பகவானை நாம அதுக்கு பிரதி உபகாரமாக அவரையே நாட வேண்டும். கண்ணை கொடுத்தார், காதை கொடுத்தார், போக்கு கொடுத்தார், நல்ல வாழ்க்கையெல்லாம் கொடுத்திருக்கார், அதுக்கு நன்றியாக அவரையே நாட வேண்டும் அப்படின்றதுக்கு ஒரு அருமையான எக்ஸாம்பிள் அன்கோலம். ஏன்னா அவர் தானே இதுக்கெல்லாம் காரணம். பிதாசி லோகஸ்ய சராசரஸ்ய அப்படி இருக்கக்கூடிய அந்த பகவானை நாட வேண்டும் அப்படின்றதுக்காக முதல்ல எக்ஸாம்பிள் சொன்னார். எப்படி இந்த அங்கோலம் எனக்கூடிய நிஜ பீஜ சந்ததிஹி, நிஜ பீஜம் தன்னுடைய விதைகள் எல்லாம் இல்லையா, அந்த கூட்டங்கள் சந்ததி எல்லாம் எப்படி அதனுடைய வேரையே போய் நாடுகிறதோ, எந்த பகவான் கிட்ட இருந்து நம்ம வந்தோமோ, வேர்ல இருந்து வந்தோமோ, அந்த வேருக்கே போய் சேர்ந்துக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடியதுக்கு எக்ஸாம்பிளாக அங்கோலம் அப்படின்ற ஒரு எக்ஸாம்பிள சொன்னார். அங்கோலம் நிஜ பீஜ சந்ததிஹி. அதுக்கப்புறம் அடுத்த எக்ஸாம்பிள் அயஸ்காந்தோபலம் சூச்சிகா. அயஸ்காந்தம் அப்படின்னாக்க கல்லு. என்ன கல்லு? உபலம்னா கல்லு. அயஸ்காந்தோபலம் அப்படின்னாக்க காந்தக்கல். அந்த காந்தக்கல்லுல எப்படி அந்த குண்டூசி எல்லாம் சூச்சிகா அப்படின்னா ஊசி, இந்த சூச்சிகா எல்லாம் எப்படி போய் அது கூட சேர்ந்த அயஸ்காந்த கல்லை எப்படி இந்த இரும்பு கம்பிகள்லாம் இந்த குண்டூசிகள்லாம் தானே போய் அது ஒண்ணும் பண்ணல, அது பாட்டுக்கு அங்க இருக்கு. ஆனா இந்த குண்டூசி போய் அதோட சேர்றது இல்லையா. அது மாதிரி நம்ம ஜீவர்கள்லாம் என்ன பண்ணணும், அந்த சிவனுடைய பாதார விந்தத்துல நம்மளுடைய பக்தியில போய் சேர்த்து கொள்ள வேண்டும் அப்படின்றதுக்கு ரெண்டாவது எக்ஸாம்பிள் ஒண்ணு சொன்னார். அது என்ன? அயஸ்காந்தோபலம் சூச்சிகா. அயஸ்காந்தஹா அப்படின்னா காந்தம் அப்படின்ற மேக்னெட். உபலம்னா கல்லு. இந்த மேக்னெட் கல்லானது என்ன, ஏன் அப்படி சொல்ற மேக்னெட் கல்லுன்னா நிபிட சம்யோகம் அப்படின்னு சொல்றது. ரொம்ப நிபிட சம்யோகம் அப்படின்னாக்க அது கூட ரொம்ப திக்கா இருக்கும் இல்லையா. அது மண் மாதிரி சதறலாக இருக்காது. அந்த கல் எப்படி இருக்கு, அந்த கல்லானது அதான் உபலம்னு சொன்னதனுடைய பாண்டா, அது ரொம்ப கட்டியா இருக்கும் இல்லையா. இந்த பூனலடிக்கு அந்த பையனை ஒரு அம்மிக்கல் வச்சிருப்பா. அந்த கல்லுல நின்று அப்பா நீ வேத பாடசாலைக்கு போற, அங்க நிறைய எதிர்ப்புகள்லாம் உனக்கு வரும். என்ன நீ இது வரைக்கும் அம்மா ஊட்டி வச்சிருந்தா உனக்கு ஜம்முன வீடுக்குள்ள உட்காந்து சாப்பிட்ட, அதெல்லாம் இனிமே கிடையாதுப்பா. உனக்கு பூனலை போட்டாச்சு, நீயே தண்ணி தேய்க்கணும், நீயே அங்க போய் பழைக்கணும், நீயே சந்தாதானம் பண்ணணும், நீயே எடுத்து வைக்கணும். எப்ப சௌகரியமோ அப்பதான் ஆத்துக்கு வர முடியும். இனிமேல் பட்டு நல்ல ஸ்வீட்டு கீட்டு உனக்கு நினைச்சப்ப பாலை கொடு, அதை கொடு, சாதம் கேட்கிற இடத்துல டிஃபனை கொடுலாம் கேட்க முடியாது. அவன் என்ன போடுறாளோ அதுதான் ஒரு 15 வருஷம் உனக்கு, 12 வருஷம் அவனுக்கு சீட்டுப்பா. அந்த தைரியம் வர வேண்டும் அப்படின்றதுக்காக இருக்கக்கூடியதான கல்லு. அதே மாதிரி விவாகத்தன்னைக்கு அந்த மனைவிய அம்மா நீ இப்போ எல்லாம் இது வரைக்கும் அம்மா இப்ப ஆகிட்ட ஃப்ரீயா வளர்ந்த, அவ்வளவுதான். இப்போ ஒரு ஆத்துக்காருன்னு போனாக்க அந்த வீட்டுல நிறைய மிருகங்கள்லாம் இருக்கும். நாத்தனார், மாமியார், மாமனார், மச்சினர் எல்லாம் ஒவ்வொன்னு ஒரு ஆங்கிள் உன்னை பார்த்து கொண்டே இருக்கணும். எல்லாரையும் நீ சமாளிக்கணும்னா எப்பேற்பட்ட உணவு தைரியமானது உனக்கு வேணும். இந்த தைரியத்தை வர வைக்கிறதுக்காக தான் அந்த மந்திரத்தை சொல்லி எதுக்கும் அசையாம இரு. இல்ல நீயே நாளைக்கு நாத்தனாரா ஆற, இதுக்கெல்லாம் பழி வாங்குவ, ஒண்ணும் கவலைப்படாத. நீயும் நாளைக்கு ஒரு மாமியாரா ஆவ, நாளைக்கு நீயும் ஒரு நாத்தனாராகி இதெல்லாம் பண்ணலாம், ஒண்ணு கவலைப்படாத
அப்படின்னு சொல்லி இருக்கிறார் இல்லையா? அந்த மாதிரி சிதறாமல் இருக்கக்கூடியதான ஒரு பக்தி. அது ஜோக்குக்கு சொல்றோமே தவிர அந்த கல்லு மாதிரி அந்த ஸ்ட்ராங் மென்டாலிட்டியோட இருக்கக்கூடியதை உறுத்தவில்லை. எவ்வளோ தடைகள் வந்தாலும் அதை மீறி பக்தி பண்ணணும் அப்படின்றதை சூழ்ச்சிக்கிற மாதிரி இருக்கக்கூடியது சூழ்ச்சிக்கா இல்லையா? அதுதான் அந்த குண்டூசி ஆனது. அயஸ்காந்தோபலம் சூச்சிகா. 2 எக்ஸாம்பிள் சொன்னார். அங்கோலம் அப்புறம் அயஸ்காந்த சூச்சிகா திருஷ்டாந்தம். 3வது திருஷ்டாந்தம் சொல்றார். சாத்வி நைஜ விபும் அப்படின்னாரு. பதிவிரதா ஸ்திரீகள் இருக்காத இல்லையா, அவர்கள்லாம் சாத்வி அப்படின்னா சாதுவாக இருக்கக்கூடிய ஸ்திரீகள் இல்லையா? சாதுவாக இருக்கக்கூடிய ஸ்திரீகள் எல்லாம் எப்படி இருக்காங்க? முதல்ல சிசுவா இருக்காங்க, அதுக்கப்புறம் கன்யாவா ஆகிறார்கள், அதுக்கப்புறம் கல்யாணம் ஆன பிறகு ஜாயா அப்படின்னு பேரு, அதுக்கப்புறம் ஒரு யாகம் எல்லாம் பண்ண உடனே அவள் பத்னி அப்படின்ற ஒரு பேரு. அதே ஒரு லேடியானவள் ஒருத்தர் வீட்டுக்கு போன பிறகு அவளே நாத்தனாரா ஆகிறாள், அவளே ஓர்பிடியாக ஆகிறாள், அவளே மாமியாரா ஆகிறாள், எல்லாமுமாக ஆகிறாள் இல்லையா? இப்படி தன்னுடைய வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் இடர்களை எல்லாம் தடுத்துதான் ஸ்திரீகள்லாம் அவளுக்கு சுவாசினி அப்படின்னு சொல்றோம். அப்படின்னா நல்ல மனத்தடையான அவளுடைய அனுபவங்கள், குழந்தை பெற்று இல்லையா, அந்த குழந்தைக்கு வேண்டிய இந்த விஷயங்கள்லாம் ஒரு அருவருப்பு இல்லாம எல்லாம் பண்ணி அப்படி வளர்த்து அவளுக்குன்னு ஒரு மெச்சூரிட்டின்னு ஒண்ணு இருக்கு, விஸ்டம்னு ஒண்ணு இருக்கு. அப்படி ஆத்துல 4 பேர் வரான்னாக்க டக்குன்னு அவ கால்குலேட் பண்ணிப்பா. ஓஹோ, இந்த சாதத்தை இவ்வளவு வெடிக்கணும், இன்னைக்கு ஒரு புளிய கொஞ்சம் அதிகமா கரைக்கணும் அப்படின்றதெல்லாம் தெரியறது இல்லையோ. எப்படி இந்த விஸ்டம்லாம் வரக்கூடியது. அந்த ஸ்திரீயானவர் எப்ப பார்த்தாலும் சதா சர்வகாலம் என்ன நினைக்கிறான்னா தன்னுடைய ஆத்துக்கார சேர்ந்தவர்கள் இவர்களுக்கே பணிவிடை செய்யறதுலயே ஒரு முனைப்பா இருக்காள் இல்லையா? எவ்வளவு ஆச்சரியமான ஒரு விஷயம். சதா சர்வகாலமும் ஆச்சாரியா எப்போ வருவார் காளிதாசன் காவியங்கள்லாம் மேகதூதங்கள்லாம் எப்படி இருப்பான், தன்னுடைய மணாளன் எப்போ வருவான்னு காத்து கொண்டே இருக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. அப்படின்னா என்னத்தான், அவளுடைய மனசு சதா சர்வகாலமும் எப்படி அந்த ஆத்துக்காரையே நினைக்கிறதோ, ஆத்துக்காரர் எப்படி தன்னுடைய மனைவியே நினைக்கிறாரோ, எப்படா ஆத்துக்கு போவோம் அப்படின்னு பாக்குறாரோ, இப்படி ஒரு நினைப்பு ஒண்ணு சதா சர்வகாலமும் நடக்கிறது இல்லையோ. இந்த ஒரு நினைப்பானது பகவான் கிட்ட வரணும்ன்றதுக்காக ஒரு எக்ஸாம்பிள். இது என்ன எக்ஸாம்பிள் கொடுத்தா, சாத்வி நிஜவிபம், அந்த பதிவிரதா ஸ்திரீகள் எல்லாம் தன்னுடைய கணவனுக்கை நோக்கி எப்படி நினைத்து கொண்டே இந்த சித்தவிருத்தி அவர்களுக்கு எப்படி இருக்கோ அதே மாதிரி பக்தியும் வரணும் அப்படின்றதுக்கு 3வது அங்கோலம் சொன்னார், அயஸ்காந்தம் சொன்னார், ஒரு பதிவிரதா ஸ்திரீயை பத்தி சொன்னார். அதே மாதிரி லதா க்ஷிதிரகம், இந்த கொடி இருக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா கிராமாந்தரத்துல எல்லாம் பார்த்தான்னாக்க வீடு எல்லாம் வாசல்ல முல்லைக்கொடி அவெல்லாம் நல்லா வச்சிருப்பான். அந்த ஜாதி மல்லி அதெல்லாம் பண்ணா அதை என்ன பண்ணுவாங்க, வாசல்லையே அதை வச்சிருப்பாங்க. அது எப்படி போன உடனே அது அப்படியே வளைய ஆரம்பிப்பாங்க. அது வளையாமல் இருக்கணும் பக்கத்துல என்ன பண்ணுவான், ஒரு கட்டையை எடுத்துன்னு அங்க போய் கட்டி வச்சிருவாங்க. இல்லைன்னா பக்கத்துல ஒரு திண்டை இருக்கோ இல்லைன்னா ஒரு கம்பு நெறிஞ்சா அது மேல அப்படியே படர்ந்து வாசல்ல அப்படியே மேல போகும். அந்த நீங்க வார்த்தை வீட்டுக்குள்ள போனாலே சாயங்காலம் 6 மணிக்கு போனீங்கன்னா கமகமான்னு இருக்கும். அது ஒரு வீடா கோவிலா உங்களுக்கு தெரியாது, அப்படி வளர்ப்பார்கள் இல்லையா? அந்த கொடியானது எப்படி அந்த கட்டை இல்லையா, ஷிதிஹி அப்படின்னாக்க பூமியில ஷிதிருகம் அப்படின்னா பூமியில நட்டு வச்சதான ஒரு மரத்தையோ இல்லையா ஒரு பைப்பையோ அப்படியே நாடி அதை சார்ந்து அது இருக்கு இல்லையா, சதா சர்வகாலம் அதை எடுத்துட்டீங்கன்னா அது கீழே வந்துடும் இல்லையா? அதே மாதிரிதான் பகவானை சார்ந்து இருக்கணும். அந்த பகவான் இல்லைன்னா நம்ம கீழே வந்துடுவோம் அப்படின்னு ஒரு நினைப்பு இருக்கணும். இப்படி லதா ஷிதிரகம் இல்லையா, ஷிதிருகம், அந்த எப்படியானது அந்த கொடியானது அந்த நட்டு வைக்கப்பட்ட அந்த மரத்தை நாடி இருக்கிறதோ அப்படிப்பட்ட சித்தோவிருத்தி நமக்கு சேத்தோவிருத்தி நமக்கு வேணும் அப்படின்னு 4வது எக்ஸாம்பிள் சொன்னார். 5வது எக்ஸாம்பிள் சிந்துஹு சரித்வல்லபம் இல்லையா, நர்மதா சிந்து காவேரி எல்லாம் கிருஷ்ணா கோதாவரி காவேரி எல்லாம் ஓடி வருது, எல்லாத்துக்கும் தனித்தனி பேரு இல்லையா? அது அழகாக அங்க பாத்தீங்கன்னாக்க பிரயாகராஜ்ல இப்போ
கும்பமேளா நடந்துட்டு இருக்கு. அங்க பாரு எவ்வளவு பேரு கோடி கோடி கணக்கான ஜனங்கள் அங்க போய் அந்த கங்கையிலையும் அந்த யமுனையும் கூடுகின்ற ஒரு ஸ்தானம் தானே அது. அதுக்கு அந்தர்வாகினியாக அந்த சரஸ்வதி இருக்கா. இந்த ஸ்திரீகள்லாம் பின்னும் பொழுது அவ என்ன பண்ணா 3 கால் எடுப்பா பின்னும் பொழுது. ஆனா உங்களுக்கு வெளியில என்ன தெரியும்னா 2 கால் தான் தெரியும் இல்லையா. 3வது கால் உங்களுக்கு உள்ள ஊடுருவி இருக்கும், ஆனா வெளியில தெரியாது. அப்படி இந்த கங்காவும் யமுனாவும் தான் கண்ணுக்கு தெரியுமே தவிர இந்த சரஸ்வதி பின்னால் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தெரியும். அதுக்கப்புறம் கீழே மொத்தத்துல போய் அது சேர்ந்துடும். அது கடைசியில வரைக்கும் நீங்க பார்க்கவே முடியாது, அவளுக்கு தான் தெரியும் அது இல்லையா. அந்த மாதிரி இருக்கக்கூடியதெல்லாம் தனித்தனி ஐடென்டிட்டி இருக்கிறது. எல்லாம் எப்படி என்ன ஆச்சுன்னாரு, எல்லாம் எப்படி கல்கட்டா தாண்டி அப்படி போச்சுன்னாக்க, கோபால் கிட்ட தாண்டிடுச்சுன்னாக்க நேர போய் அந்த சமுத்திரத்துல கிடக்கும். நீங்க பூம்புகார்ல போய் பாத்தீங்கன்னா காவேரி கொள்ளிடம் எல்லாம் என்ன ஆச்சு, போய் கடல்ல போய் சேர்ந்து போயிடும் இல்லையா. சேர்ந்த பிறகு நாமரூபே விகாய அதெல்லாம் செந்தமானாகா நதியாகா அப்படின்னு உபனிஷத்து எல்லாம் சொல்றது. இதெல்லாம் நாமரூபே விகாய அங்க போய் அதே மாதிரி நம்மை நாமே கரைச்சி பகவானோட போய் சேர்ந்துடணும். இதுதான் பக்தியினுடைய லட்சணம். நிஷ்காம பக்தினாக்க என்ன அர்த்தம், சிந்துஹு அப்படின்னாக்க, சிந்துனாக்க சில சமயத்துல நம்ம கடல் அப்படின்னு அர்த்தம் பண்ணுவோம். சாதாரணமா இன்னும் சில இடத்துல வந்து சிந்துனா நதி. இந்த இடத்துல சிந்து அப்படின்னா சிந்துன்னா ஒரு நதி இருக்கு, அது வேற விஷயம். சாதாரணமா சிந்துனா நதி. இந்த நதியானது எப்படி சரித் வல்லபம் சமுத்திரம் எனக்கூடிய ஆத்துக்காரை நோக்கி அந்த அட்ராக்டிவா இருக்கக்கூடியதை நோக்கி போய் சேர்ந்து விடுகிறதோ, அதுக்கப்புறம் அதனுடைய பேரெல்லாம் போச்சு இல்லையா. அதுக்கப்புறம் ஓனதான் அவருக்கு அவர் பெரிய எம்பியாக இருந்திருக்கலாம், ஒரு பெரிய பண்டிதராக இருந்திருக்கலாம், ஒரு கோவில்ல வேலை பண்ணியிருக்கலாம் இல்லையா, அவர்களுக்காக இருந்திருக்கலாம், ஒரு தோட்டியா இருக்கலாம். ஆனா அந்த பக்தின்னு வந்துருச்சுன்னா எல்லாரும் சிவபக்தாளா ஆயிட்டான், பாகவதாளா ஆயிட்டான், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அவளுடைய இண்டிவிஜுவல் ஐடென்டிட்டி எல்லாம் போச்சு. அந்த பாகவதம் படிச்சு 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 அவளுக்கு எல்லாம் என்ன ஆச்சு, பாகவதான்ற பேர் வந்துருச்சு இல்லையா. அதே மாதிரி தன்னுடைய ஐடென்டிட்டியை விட்டுட்டு அந்த சிவனோடைய ஐக்கியமாக கூடியதாக ஆக இருப்பதற்கு ஒரு திருஷ்டாந்தம். எப்படி இந்த நதியானது சமுத்திரத்தை நோக்கி அப்படி போய் போய் தன்னுடைய எல்லாத்தையும் சாக்ரிஃபைஸ் தியாகம் பண்ணிட்டு அதை செய்ய, அப்படி பக்தியானது சிவபக்தியானது நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு. சேதாவுக்கு இது ஆச்சாரியா அங்கோல எக்ஸாம்பிள், அயஸ்காந்த எக்ஸாம்பிள், பதிவிரதா எக்ஸாம்பிள், கொடி எக்ஸாம்பிள், நதி எக்ஸாம்பிள் 5 இல்லையா. இப்படி எக்ஸாம்பிளோட சொல்லி பிராப்னோதி இஹ யதா இஹ இந்த உலகத்துல எப்படி இந்த அங்கோலமோ அயஸ்காந்தமோ பதிவிரதையோ கொடியோ நதியோ எப்படி அந்தந்த இடத்தை போய் அடைந்ததோ அது போல என்ன பண்ணும், பசுபதே அந்த ஈஸ்வரனுடைய பசுவாக இருக்கக்கூடியவர்கள் நாம ஜீவன்கள். நாம எல்லாம் யாரையும் வந்து நம் பாசத்துல கட்டுப்பட்டு அஜ்ஞானத்திலையும் சம்சாரத்திலையும் மாட்டின்னு குளித்து கொண்டிருக்கிறோம். நம்மளை காப்பாத்துறதுக்காக வந்தவர் தான் அந்த ஈஸ்வரன் பசுபதி, பசுனாம் பதி. இப்படி இருக்கக்கூடிய அந்த பசுபதியே ஈஸ்வரனுடைய பாதார விந்தத்வயம், அவருடைய பாதத்வயம் இல்லையா. எல்லாருக்கும் 2 பாதம், பக்த சரணம் சுக்ல சரணம் அப்படின்னு 2 சரணம் இருக்கு. அந்த 2 சரணத்தை பகவானை சொல்லும் பொழுது வெறும் திருவடின்னு சொல்ற வழக்கம் இல்ல, அரவிந்தம்னு சொல்லணும். அது தாமரை, பாத தாமரை இல்ல, நமாமி பகவத் பாத பங்கஜம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த பங்கஜம்னா திருவடி தாமரை, பாதார விந்தத்வயம். அந்த 2 பாதார விந்தங்களையும் உபேத்திய போய் அடைந்து சேதோ விருத்தி இல்லையா, நம்மளுடைய சேதோ விருத்தி மனசுல வரக்கூடிய எண்ணங்கள் இருக்கிறது இல்லையா. எண்ணங்கள் எப்படி வரவழைக்கணும், நம்ம இது எல்லாத்தையும் நினைச்சு நினைச்சு எப்ப பார்த்தாலும் அந்த சிவனையே நினைக்கக்கூடியதான ஒரு மனசை அதாவது சதா சர்வ காலமும் இல்லையா நல்ல மந்திரங்களை சொல்லி சிவ மந்திரங்களை சொல்லி சிவ பூஜை பண்ணி சதா சர்வகாலம் நமக்கு எப்பெல்லாம் சான்ஸ் கிடைக்கிறதோ அப்படி சிவ பூஜையில இல்ல தியானம் பண்றது, இல்ல சிவனை பற்றியான புராணங்களை படிக்கிறது. சிவனுடைய அம்பாளுக்கே ரொம்ப பிடிக்கும்னு சொல்லியிருக்கு சௌந்தர்ய லகரியில இல்லையா. எப்ப பார்த்தாலும் சரஸ்வதியில எதிர்க்க உட்கார்ந்து அம்பாளுக்கு சிவனுடைய திருவிளையாடல் புராணங்கள்லாம் பாடிட்டே இருப்பானாம். அப்படி பாடிட்டே இருக்கும்போதுதான் அதை பார்த்து சபாஷின்னு சொன்னோன்னே எழுதிட்டு போயிட்டா. ஐயோ இவ்வளவு குரல் இவ்வளவு அழகா இருக்கு, முன்னாடி எப்படி நான் பாடுறது அப்படின்னு நிறுத்திட்டான்.
இப்பேற்பட்டதாக இருக்கக்கூடிய அந்த சிவபக்தியில திளைக்கணும். அதுவும் எப்படி இருக்கணும்? திஷ்டதி அப்படின்னாரு. அங்க இங்கன்னு அழிஞ்சு திஷ்டத்தினாக்க ஸ்தா அப்படின்னாக்க ஒரு இடத்துல கதி நிபுணத்தௌ போய்கொண்டே இருக்கிறது ஒரு இடத்துல நிறுத்துங்க. அந்த பக்தியில போய் நிறுத்தணும் நம்மளுடைய எண்ணங்களை எல்லாம். அப்படி சேதோ விருத்திருப்பேத்திய திஷ்டதி அப்படின்னாரு. சரி, எவ்வளவு நாளா சார் அப்படி இருக்கணும் அப்படின்னா, அது அப்படி பழகி பழகி சதா எப்பொழுதும் சதா சர்வ காலமும் அந்த பகவானையே நினைத்து கொண்டே இருக்க வேண்டியது இருக்க. சா பக்திஹி, இதுக்கு பேர் தான் பக்திஹி இது உச்சதே அப்படின்னு சொன்னார். இப்ப அழகாக சொன்னார். அங்கோலமரத்தினுடைய விதைகள் எப்படி அடிமரத்தை நாடுகிறதோ இல்லையா, இரும்பு ஊசியானது எப்படி காந்தத்தை பற்றி கொள்கிறதோ, கற்புடைய பதிவிரதா ஸ்திரீகள் எப்படி கணவனை பற்றியே நினைத்து கொண்டிருக்கிறார்களோ, கொடியானது எப்படி மரத்துல பிணைந்து இருக்கிறதோ, ஒரு நதியானது எப்படி கடலை நோக்க ஓடுகிறதோ, அப்படி என்னுடைய மனசானது இறைவனுடைய பாத தாமரை அப்படியே பற்றி கொண்டு அப்படியே சதா நிலைப்பதுக்கு பேர் தான் சார் பக்தி. இந்த பக்தி இருந்ததுன்னா அவனுக்கு எந்த கவலையும் கிடையாது. மன நிம்மதியோடு ஜோர பகவான் இருப்பான்ற அந்த 100% ஃபெய்த் அவனுக்கு வந்துடுறது. அதுக்கப்புறம் எந்த ஒரு கவலைக்கும் அவன் கொடுக்கறதுல பகவான் இருக்கான் அப்படின்னு. இந்த சில பக்தி மாதிரி கொஞ்ச நாள் ஆச்சுன்னா போயிடுன்றது இல்லை. அது பிராக்டிஸ் பண்ணி இதெல்லாம் தெரிஞ்சுனாலும் அந்த பக்தி நிலைத்து இருக்கக்கூடிய பக்தி அப்படின்னு ஆச்சாரியார் ரொம்ப அழகான ஒரு ஸ்லோகத்தை பண்ணார். அங்கோலம் விஜ பீஜ சந்ததிஹி அயஸ்காந்தோபலம் சூச்சிகா சாத்வீனைஜ விபும் லதா க்ஷிதிரஹம் புசிதிருஹம் சிந்து சரித்வல்லபம் பிராப்னோதீஹ யதா ததா பசுபதேஹ பாதாரவிந்தத்வயம் சேதோ விருத்திருபேத்ய திஷ்டதி சதா சா பக்திரித்யுச்யதே. பக்திக்கு ஒரு டெபினிஷன் சொன்னார். அப்புறம் இன்னொரு விதமான சில பேர் பக்தி எல்லாம் பண்ணுவார்கள், நம்ம பார்த்துக்கலாம். காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி அப்படின்னாரு இல்லையா. இப்படி அம்மாவை மாதிரி நினைத்து உருகக்கூடியவர்கள் எல்லாம் இருக்காரு. காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார்த்தனை நன்னறி குறிப்பது வேதனாங்கினும் மெய்ப்பொருளாவது நாதன் நாம நமசிவாயவே அப்படின்னு தேவாரம். ஞான சம்பந்தர் தான தேவாரம். இப்படி சில பேர் பாவனா ஏன் அப்படி தாய் மாதிரி நினைக்கிறாங்க இல்லையா. கிருஷ்ண பக்தி பண்றவாளுக்குலாம் கிருஷ்ணர் தான் அவளுக்கு ஆத்துக்கார், கிருஷ்ணர் தான் அவளுக்கு அப்பா, கிருஷ்ணர் தான் அவளுக்கு குழந்தை, எல்லாமே கிருஷ்ணன் தான் இல்லையா. அதே மாதிரி சிவபக்தி பண்றவாளுக்குலாம் சிவனே எல்லாம் அப்படி இருக்கக்கூடியவர்கள் தான் அந்த பக்தர்கள். ஏன் அப்படி பண்றார்கள் அப்படின்னு சொல்றாரு ரொம்ப அழகா 62வது ஸ்லோகத்துல. ஆனந்தாஸ்ருபிஹி ஆதனோதி புலகம் நைர்மல்யதாதனம் வாசா சங்கமுகே ஸ்திதே ஜடரா பூர்த்திம் சரிதாமிருதைஹ ருத்ராக்ஷைஹ வசிதேன தேவ வபுஷோ ரக்ஷாம்பவத்பாவனா பர்யங்கே விநிவேஷ்ய பக்த ஜனனி பக்தார்பகம் ரக்ஷதி. ஆனந்த அஸ்ருபிஹி ஆதனோதி புலகம் நைர்மல்யதஹ நைர்மல்யதஹ சாதனம் வாசா சங்கமுகே ஸ்திதைஹ ஜடரா பூர்த்திம் சரிதாமிருதைஹ ருத்ராக்ஷைஹ வசிதேன தேவ வபுஷோ ரக்ஷாம் பவத் பாவனா பர்யங்கே விநிவேஷ்ய பக்த ஜனனி பக்தார்பகம் ரக்ஷதி. பக்த ஜனனி பக்தின்ற இருக்கால, அவள் நமக்கு அம்மா. பக்தின்றது யாருன்னாக்க நாம பிறக்கிறதுக்கு காரணமாக இருந்து நாம வளர்றதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய பக்தியை நாம புரிந்து கொள்ள வேண்டும். எப்படி பக்தி வருதுன்னா, சின்ன அவ எப்படி சார் எல்லாரும் பக்தியா இருக்கா, சின்ன வயசுல அந்த குழந்தைக்கு பக்தி சார்ன்றான் இல்லையா. எப்படி சொல்றான், எவ்வளவு வருஷம் ஆச்சு, எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ், இன்னும் பக்தி வரும், இன்னும் கோயிலுக்கு போயிட்டு காசாக வருது.
30 வயசுல தள்ளாத வயசுல கட்டையை வச்சுன்னு போயின்னு இருக்காரு. இதெல்லாம் பாக்குறோம். ஏன் அவளுடைய மனசுல என்ன இருக்கு? பக்தி ஜனனி, பக்தி ஆகிற தாய் எப்படி இருக்கா? பக்தார்பகம் ரட்சதி, அந்த பக்தனாக இருக்கக்கூடிய குழந்தையை ரட்சிக்கிற மாதிரி அவர்கள் ரட்சித்துக் கொண்டிருக்கிறார். ஏன் அந்த பக்தியானது ஒரு குழந்தையை, அந்த பக்தி என்றது தாய் பக்தன் எனும் குழந்தையை காப்பாற்றுகிறாள். அது ஞாபகம். அந்த பக்தி தான் இவாளை காப்பாத்திட்டே இருக்கு. இவ்வளவு தைரியமா இந்த உலகத்தை ஃபேஸ் பண்ணி எத்தனையோ இளைஞர்கள், கல்யாணம் அதுல இருந்து சின்ன வயசுல இருந்து அப்பா போய் அம்மா போய் நான் ஆத்துக்கார் போய் எத்தனையோ விஷயங்கள்லாம் பார்த்தாச்சு அந்த அம்மா இல்லையா. அதையும் மீறி இருக்காங்கன்னா அந்த பக்தி தான் காரணம். அந்த பக்தியின் மூலமாக அவர்கள் இப்போ காப்பாற்றி கொண்டு இருக்கிறது அந்த பக்தி தான் இவாள அப்படின்னு சொல்றாரு. எப்படி காப்பாத்துறதுன்னு சொல்ல போறார். ஆனந்த அஸ்ருபிஹி ஆதனோதி அப்படின்னாரு. அஸ்ரு, அஸ்ருபூர்ணா குலேக்ஷணம், இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். கண்ணீர் அப்படின்னு அர்த்தம். ஆனந்த அஸ்ருபிஹி அப்படின்னா ஆனந்த கண்ணீர் இல்லையா. அம்பாள் ஆனந்த கண்ணீர். அந்த கண்ணீரை என்ன பண்ற அம்பாள் அறுதுவல் பையங்கே நிவேஷ்ய, தொட்டில்ல இந்த குழந்தையை போயிட்டு இல்ல எப்படி பாவனா பரியங்கே, உங்களுடைய தியானம்ன்ற தொட்டில்ல இந்த குழந்தைய படுக்க வச்சு காப்பாத்தின்னு இருக்கா. எப்படி? ஆனந்த ஸ்ருபிஹி, ஆனந்தமாக ஆனந்த கண்ணீரால அதை குளிப்பாட்டிட்டு இருக்கா அந்த பக்தி இல்லையா. தன்னுடைய ஆனந்த கண்ண அந்த குழந்தைய தொட்டில படுத்துட்டு இருக்காரு இந்த பக்தன்ற குழந்தை. இந்த பக்தின்ற அம்மா அவனை குளிப்பாட்டுறது. அதுக்கப்புறம் அஸ்ருபிஹி ஆதனோதி புலகம், புலகம் அப்படின்னாக்க மயிர்கூச்சல். மயிர்கூச்சல் எப்ப எடுக்கும் அப்படின்னாக்க இல்லையா, அந்த ஆனந்தம்ன்ற தண்ணீரால குளிப்பாட்டி அந்த உடம்புல உற்சாகம் அப்படின்ற ஒண்ணு. மயிர்கூச்சல்னாக்க எதனால ஏற்படுது? புலகாங்கிதம்னு சொல்றாங்க இல்லையா, அதான் புலகம். புலகாங்கிதம்னாக்க ஒரு சந்தோஷத்துல மயிர்கூச்சல் இருக்கு. ஆஹா பேர்பட்ட நினைச்சுட்டே இருந்தேன். கரெக்டா இப்போ கூப்பிட்டாரே பார்க்கணும். அப்படியே எனக்கு சந்தோஷமா இருக்கு சார். உடம்பு இப்ப நினைச்சா கூட சிலிர்க்கிறது சார் அப்படின்னு பேர்பட்டதான ஒரு இதுக்கு புலக்கம். அது மாத்திரம் இல்ல, நைர்மல்ய நைர்மல்ய தனம், நைர்மல்யம் நிர்மலமாக தூய்மையாக உடையவராக இருந்து கொண்டு அப்படி எப்படி அம்பா குழந்தைய அம்பாளானோர் போத்தி, ஐயோ இந்த மார்கழி மாசம் காத்தாளாக ஒரு குழந்தைன்னு எப்படி போத்தி காப்பாத்தினாலோ தன்னுடைய குழந்தை, அப்படி இந்த பக்தனை அந்த பக்தின்ற அம்மாளானவள் போத்தி காப்பாத்துறது. தூய்மையான நல்ல கிளீனா தோச்சி நல்லா டெட்டால்லாம் போட்டு வெயில காய்ச்சி போட்ட போர்வைய போட்டு போட்டு தைக்கினாதானே இல்லையா, வேற எதுவும் பூச்சி போட்டு வரக்கூடாதுன்னு அப்படி போத்தி போத்தி வளர்க்கறதுதான் அந்த பக்தியானது. இந்த பக்தனை அவருடைய ஐடியாஸ் பாருங்க. நைர்மல்ய சாதனம் அப்படின்னாக்க, சாதனம்னா போத்துறது. நைர்மல்ய சுத்தமான வஸ்திரத்தினால போட்டுகிறாரா. அது மட்டும் இல்ல, வாச்சா சங்க முகே என்ன சார் இது? வாச்சா ஸ்திதை, வாச்சா அப்படின்னா வேத வாக்கியங்கள். வேத வாக்கியங்கள்னு ஒரு சங்கு பாலாடை. அந்த பாலாடையில என்ன பண்றா குழந்தைக்கு, இந்த பாலாடையில வேத வாக்கியங்கள் என்ற சங்கினுடைய அந்த வாய் இருக்கு இல்லையா, முகம், அது வழியா அந்த குழந்தைக்கு போட்டி விடுறா. எதை போட்டி விடுறா? சரிதாமிருதை. அந்த பால் அமிர்தமான பால் என்ன? பகவானுடைய நாமங்களை எல்லாம் அந்த பக்தியானது இவனுக்கு தெரியும்படி பண்றது. அந்த பாகவத ஸ்லோகங்கள், சிவபுராண ஸ்லோகங்கள், அம்பாளுடைய ஸ்லோகங்கள்லாம் அவனுக்கு அப்படியே வருது. அந்த பக்தனுக்கு பார்த்த உடனே இன்னும் கொஞ்சம் பக்தியானது பெருகுகிறது. அப்படி அவளுக்கு பால் ஊட்டுற மாதிரி இந்த பக்தி எனக்கூடிய தாய் இந்த வேத புராண வாக்கியங்கள்ல வரக்கூடிய சங்கத்தினுடைய சங்கமுகே ஸ்திதை, சங்கத்தின் முகத்திலிருந்து சரிதாமிருதைகி, அந்த பகவத் சரித்தங்களை போன்ற பாலை அப்படி ஊட்டாரு. எதற்காக? ஜட்டரா பூர்த்தி. அந்த ஜாட்டராக்கு நீ குழந்தைக்கு கேட்குமோ இல்லையா, அப்பப்போ போக கூடாமே இல்லையா, போனாதானே வயலு போகும். அந்த மாதிரி இந்த பக்தனுக்கு பகவானுடைய லீலைகள்ல கேட்கணும்ன்ற பசி இல்லையா இவனுக்கு. அந்த பசிக்கு அந்த கதைகள் எல்லாம் சொல்லி அந்த சரித்திராமிருதைகி ஜடா பூர்த்தி. அது முதல்ல இல்ல, சரி அதோட நிறுத்தினாரான
ருத்ராட்சைஹி பசித்தேன, ருத்ராட்சங்கள் என்ன, விபூதி என்ன, அது சிவபக்தனுக்குரிய அழகு இல்லையா? ருத்ராட்சத்தை அணிந்து கொண்டு அவன் சிவபக்தி விபூதியால போய் இருந்து கொண்டு, இதெல்லாம் எதுக்காக? அவனுக்கு பெரிய ரக்ஷ இல்லையா? அப்படி அவர் சன்னியாசிகள்லாம் எதுக்கு சேப்பு வஸ்திரம் போட்டுக்கணும்? ஜனங்களுக்கு தெரியும் இல்லையா? ஒருத்தர் வராருனாக்கா நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்னு அந்த நாள்ல இருப்பா இல்லையா? அப்படியே யாராவது உடனே டான்ஸ் ஆடினோம், ஒரு குடிகாரம் வரான்னு வச்சுங்க, எதுக்கு ஒரு சாமியார் வரான்னா அப்படி போய் ஓரமா நிற்பான் இல்லையா? அது ஒரு இண்டிகேஷன் இல்லையா? அந்த மாதிரி இந்த பக்தர்கள்லாம் அந்த விபூதியை போட்டு ருத்ராட்சத்தை போட்டு பண்ணாக்க அவளை பார்த்தாலே இவாளுக்கு இல்லையா? எல்லாரும் நம்ம சொல்றதெல்லாம் கேட்கலாம், பார்க்கலாம். அவரை பார்த்தாலே அப்படி இருக்கு சார் நமக்கு. ஏன்னா அவரை திட்டலான்னு போனேன், அவர் பாட்டுக்கு அவங்க உட்கார்ந்து இருக்காரு, பேசாம வந்துட்டேன் சார், அப்புறமா வாங்கிக்கலாம் துட்டுன்னு அப்படின்றா. ஏன்? அப்படிப்பட்டதான அந்த ருத்ராட்சத்தினுடைய மகிமை அது. அதுக்கு மாத்திரம் இல்ல, அந்த திரையம்பகம் சொல்லி அந்த அந்த விபூதியை எடுக்கின்ற அந்த மகிமை இருக்கு இல்லையா? ருத்ராட்சனுடைய மகிமை, விபூதியினுடைய மகிமை, இதெல்லாம் அவளை காப்பாத்துது சார். வபுஷோ ரக்ஷாம் அப்படின்னாரு. அவளுடைய வபுஷா ரக்ஷதி, அவளுடைய ருத்ராட்ச மாலை அணியறதுனால என்னங்க அவளுக்கு அந்த ரக்ஷையாக அமைந்து விடுகிறது, அந்த ரக்ஷையாக அமைந்து விடுகிறது. இப்படி அந்த பக்தி எனக்கூடிய அந்த தாயானவள் ஆதனோதி, இப்படி அவர்களை எல்லாம் ஆக்குகிறாள். ஆதனோதி ரக்ஷதி, இப்படி அல்லவா அம்பாளானவள் எப்படி நினைக்க? பக்த ஜனனி பக்தார்பகம் ரக்ஷதி. இவள் ஒரு அம்மாவானவர் பக்தி ஜனனி, பக்தி ஆகிற தாய், அர்பகம்னாக்க குழந்தை, பக்தார்பகம் பக்தனாகிய குழந்தையை இப்படித்தான் செய்கிறாள். ரக்ஷதி காப்பாற்றுகிறாள். பக்தி எனக்கூடிய தாய் பக்தன்ற குழந்தைய எப்படி காப்பாற்றுறான்னா, ஆனந்த கண்ணீர்னால குளிப்பாட்டி இல்லையா, அவனை அப்படியே உற்சாகப்படுத்தி, அவனை தூய்மையான உடையால போத்தி, சிவபுராணங்கள் போன்ற பகவானுடைய நாமங்களையும் அந்த கதைகளை எல்லாம் அவனுக்கு ஊட்டி இல்லையா, அவனுக்கு ருத்ராட்ச மாலை விபூதி இதெல்லாம் அனுபவிச்சு, தியானம்ன்ற பகவத் பாவனா பரியங்கே, அந்த தியானம் எனக்கூடிய தொட்டில்ல அவனை வினிவேஷ்ய அப்படி அவரை படுக்க வைத்து, பக்த ஜனனி பக்தார்பகம் ரக்ஷதி, இந்த அம்பாளானவள் அந்த குழந்தையை காப்பாற்றுகிறாள் அப்படின்னு சொன்னார். இப்படி அம்மா எப்படி அம்மாவானவள் பண்ணுகிறாளோ அப்படி அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகாக இந்த அம்மாவானவள் கண்டாரபோத ரோமாஞ்சரா அஸ்ருபிகி பரஸ்பரம் ஆலபமானாக பாவயந்தி குலானி பிருத்திவீச்ச அப்படின்னு நாரத பக்தி சூத்திரத்துல சொல்லிருக்கு. தொண்டை அடைக்க மலிர் சிலிர்ப்ப கண்கள்ல நீர் பெருக அப்படியே ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கொள்ள பக்தர்கள்லாம் இல்லையா, அப்படியே தன்னுடைய குலத்தையும் இந்த பூமண்டலங்களையும் எல்லாரையும் பெரியவர் சொல்லுவார், யாரோ நாள் அந்த துவைத்த பாட்டிகள் இல்ல அந்த ஏகாதசி விரதத்தை ஸ்ட்ராங்கா இருந்துட்டு இருக்கிறதுலாம் தான் நமக்கு எல்லாம் மழை வந்துட்டு இருக்குன்னாரு. யாரோ ரெண்டு ஆச்சாரமாக இருக்கக்கூடிய ஸ்திரீகள் உட்கார்ந்துட்டு என்ன அதுக்காக பண்ண பூமண்டலத்துக்கு அவ ரட்சையாக இருக்கிறார்கள். அந்த பக்தியினாலதான் அவளுடைய நம்மளுடைய குலமோ யாராவது ஒருத்தர் பக்தியா குடும்பத்துல இருந்து அந்த குடும்பமே நல்லா இருக்கு சார் இல்லையா. ஒருத்தர் பூஜை பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னாக்கா அந்த குடும்பத்துல இருக்கணும், வாரத்துல எப்ப பார்த்தாலும் பூஜை இருக்கு சார் அப்படின்னு அதை பார்த்து பார்த்து இவாளுக்கும் அது ஒரு ஞானம், அவளுக்கும் பக்தி அப்படியே அந்த குலமே ஒரு பக்தி குலமா அப்படி மாந்துருது. பார்த்து பார்த்து கொஞ்சம் கொஞ்சமா எப்படி போயிட்டு அங்க இங்க சினிமா பார்த்துட்டு இருக்கோம், அப்படி கொஞ்சம் கொஞ்சமா மாறுறாங்க. 40 வயசு ஆச்சுன்னா 45 வயசு ஆச்சுன்னா பக்தி வருது, இது தெரிஞ்சுக்கணும்ன்ற ஆசை வருது. எப்படி வருது? எந்த குடும்பத்துல ஒரு பக்தி இருக்கோ அந்த பக்தி தான் இது எல்லாரையும் இத மாதிரி ஆக்குகிறது அப்படின்னு சொன்னாரு இல்லையா. இந்த மயிர்கால் தோறும் மகிழ்ச்சியை உண்டு பண்ணுமா புலகம் அப்படின்னா, புலகாங்கிதம்னா என்ன அர்த்தம்? அப்படி இந்த சிவபக்திக்கு அப்படி ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு. அது உங்களை உடம்பு முழுக்க ஆனந்தத்தை படுத்தக்கூடியதாக இருக்கும். நல்லா நீங்க ரசிச்சு அந்த ஸ்லோகத்தை படிச்சீங்கன்னா உங்களுடைய உடம்பு முழுக்க அந்த ஆனந்தத்தை அனுபவிக்கலாம் அப்படிங்கிற அர்த்தத்துல அவர் சொல்றாரு புலகம் அப்படின்னு. இப்படி ரொம்ப விசேஷமாக ஆனந்தாஸ்ருபிஹி ஆதனோதி புலகம் நைர்மல்யதச்சாதனம்
वाचा शङ्खमुखे स्थितैः जठरा पूर्तिं चरिता चरित्रामृतैः रुद्राक्षै बसितेन தேவ வபுஷோ. தேவ இங்க தனியா போட்டிருக்கார், ஹே தேவா அப்படின்னு அது சம்போதனம். அது இல்லைன்னா நமக்கு அண்மை ஆகாது. தேவ வபுஷா பக்தனாச்சு, இவனுக்கு எங்க தேவ வபுஸ் வந்தது? வபுஷாக்க சரீரம் ஆச்ச. ஹே தேவா ருத்ராட்சைஹி வசித்தேன வசுதோ அப்படி பிரிச்சுக்கணும். ரக்ஷாம் பவத் பாவனா பரியங்கே வினிவே. பரியங்கம்னா கட்டில்னு ஒரு அர்த்தம். இது குழந்தைய வச்சுட்டு இருக்கிறதுனால நம்ம தொட்டில்னு அர்த்தம். அதுவும் படுக்கிற இடம் தானே ஆகையினால இல்ல. பரியங்கே வினிவேஷ்ய பக்த ஜனனி பக்தார்பகம் ரக்ஷதி ஆனந்தாஷு விராதனோதி புலகம் நைர்மல்யதாதனம் வாசா சங்கமுகே ஸ்திதைः ஜடரா பூத்திம் சரித்ராமிருதைः. சரித்தம் சரித்திரம் ரெண்டு ஒண்ணுதான். रुद्राक्षैर्बसितेन देववपुषो रक्षां भवद्भावना पद्यङ्के विनिवेश्य भक्तजननी भक्तार्पकं रक्षति. 62வது ஸ்லோகம். முக்கியமான ஸ்லோகம் 61. அதனால இன்னொரு தடவை அதை பார்க்கலாம். அங்கோலம் நிஜ பீஜ சந்ததிஹி அயஸ்காந்த உபலம் சூச்சிகா சாத்வி நைஜ விபும் லதா க்ஷிபிருகம் सिद्धु सरिद्वल्लभं प्राप्नोति यथा तथा पशुपतेः पादारविन्दद्वयं चेतो वृत्तिरुपेत्य तिष्ठति सदा सा भक्तिः इत्युच्यते. ஆச்சாரியார் 67வது ஸ்லோகம் 62வது ஸ்லோகத்தையும் பார்த்தோம். இதற்கு அடுத்த ஒரு ஸ்லோகம். இது எங்க நடந்தது அப்படின்னாக்க திருக்காலத்தி அப்படின்னா காளஹஸ்தி அந்த இடத்துல ஒரு வேடன் இருந்தான். அந்த வேடனுடைய பக்தியானது டெய்லி அவனுக்கு சிவனுக்கு பக்தி பண்ணணும். அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் என்ன, நல்லா மாமிசத்தை ஜம்முன்னு படைச்சி சாப்பிடுவான். அவனுக்கு அதான் பிடிக்கும். அவன் என்ன பண்ணான், அந்த மாமிசத்தை பண்ணி பகவானுக்கு நைவேத்தியம் பண்றதுக்கு எடுத்துட்டு வருவான் இல்லையா. அது மாதிரி வந்துட்டே இருக்கும் பொழுது இல்ல அப்படியே இந்த தேய்ந்த செருப்பு இதோட வருவான். வண்டி வந்து அவன் என்ன பண்ணுவான், வாயில கொண்டு வந்த நீர் இல்லையா அதனால போய் அபிஷேகம் பண்ணுவான் இல்லையா. ஒரு நாள் அவன் வந்து பார்த்தா பகவானுக்கு கண்ணுல தண்ணி கொட்டுறது. ஐயோ இது என்னடா இது, கண்ணுல இருந்து தண்ணி கொட்டுறது, இப்ப என்ன பண்றது, நான் கண்ணு இல்லையேன்னு சொல்லிட்டு அப்படி கால் எடுத்து அடையாளத்துக்கு வச்சு தன்னுடைய கண்ணையே தோண்டியாக வச்சுட்டான். பேர்பட்ட பக்தன் அவன். கண்ணப்ப நாயனாருடைய பக்தியானது நம்ம நாயன்மார்கள் பக்தி 63 நாயன்மார்களுடைய கதைகள்லாம் கேட்கறதுக்கு ரொம்ப ஆச்சரியமான விஷயங்கள்லாம் இருக்கும். விரல் மீண்ட நாயனார் கதைகள் எல்லாம் ஒவ்வொன்றும் ஒரு தொண்டர் புராணமா இந்த கதைகள்லாம் ஆச்சரியமா இருக்கும். அதனாலயோ என்னவோ இது 63வது ஸ்லோகத்துல இந்த கண்ணப்ப நாயனார அவருக்கு 63 நாயன்மாரா இருக்கக்கூடிய 63வது ஸ்லோகத்துல கண்ணப்ப நாயனாரை பத்தி சொல்ல போற. இதை அடுத்த